ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்வீட் அண்ட் ஸ்பைஸ். இன்றைக்கி நாம் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மற்ற முறுக்குகள் செய்கிறத விட இது ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். முக்கியமாக பிக்னஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். மோஸ்ட்லி இந்த முறுக்கு பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இது குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். வாங்க இதை நம்ம எப்படி செய்வோம் அப்படின்றத பார்ப்போம். நான் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு கோதுமை மாவு 1 கப் எடுத்து வச்சுருக்கிறேன். 1/2 கப் சீனி எடுத்துருக்கிறேன். கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துருக்கிறேன். தேவையான அளவு உப்பு எடுத்துருக்கிறேன். மற்றது தண்ணியும் எடுத்து வச்சுருக்கிறேன். இவ்வளோ தான் நம்மளுக்கு தேவையான பொருள். இப்போ நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம எடுத்து வச்ச கோதுமை மாவு போட்டுக்கிறேன். அதோட அந்த மாவுக்கு தகுந்த அளவு உப்பையும் போட்டுக்கிறேன். உப்பு ரொம்ப போடாதீங்க, கரெக்டாக இருக்கிற அளவுக்கு போடுங்க. கூட இருக்கிற மாதிரி வைக்காதீங்க, போடாதீங்க. அதே மாதிரி இதை நீங்கள் மைதா மாலை கூட நீங்கள் செய்யலாம். உங்களுக்கு மைதா மாலை செய்கிறது விருப்பம் இருந்துச்சுன்னா மைதா மாலை செஞ்சுக்குங்க. நான் இன்னைக்கு கோதுமை மாலை தான் செய்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் போல் எண்ணெய் நான் விட்டுக்கிறேன். நான் கூட விடலை, இவ்வளோ தான் விட்டுக்கிறேன். இதை நல்லா கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம பிசைஞ்சுக்குவோம். சப்பாத்தி மாவுக்கு எப்படி பிசைவோமோ அதை விட கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சுக்குவோம். ரொம்ப லூஸாக இல்லை, கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி செஞ்சுக்குவோம். அதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் விட்டு செஞ்சுக்கணும். சப்போஸ் உங்களுக்கு இந்த இடத்துல எண்ணெய் வேணாம் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் பட்டர் கூட மெல்ட் பண்ணிவிட்டு ஒரு 2 ஸ்பூன் போல் விட்டுக்கலாம். இதை நல்லா செஞ்சுக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு செஞ்சுக்குங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு வர பசங்களுக்கு நம்ம ஸ்நாக்ஸ் செய்யணும் அப்படின்னு நினச்சோம்னா டக்குன்னு இது ஒரு 1/2 hour தான் ஆகும் நம்ம செஞ்சு முடிக்கிறதுக்கு. அதுக்குள்ளே டக்குன்னு செஞ்சிடலாம். பிள்ளைங்களும் ஆசையாக சாப்பிடுவாங்க. இது நல்லா பிசைய நம்ம கையில் இருக்கிறதெல்லாம் ஒட்டுறதெல்லாம் சரியாக போயிடும். நம்ம இப்போ இதை நல்லா கொஞ்சம் ஒரு 5-10 நிமிஷம் நல்லா அப்படி கையால் நல்லா அடித்து இப்போ அதை நல்லா மாவை பிசைஞ்சு வைக்கணும். அதனால் நான் இந்த கட்டிங் போர்டில் வச்சு நல்லா பிசைஞ்சுக்கிறேன். இப்போ நான் அடித்தது காணோம். இப்போ நம்ம இதை எடுத்து நான் அதை மிக்சிங் பவுல்லையே நான் அடிச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ் போல் நான் அதை அப்படியே வச்சிடுறேன். 20 மினிட்ஸ் கழித்து நம்ம எடுத்து பார்க்கும்போது பார்த்திங்களா மா எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ இப்படி இருக்குது. இதை திருப்பி ஒருத்தர் ரோல் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அதை 2ஆக டிவைட் பண்ணிவிட்டு இப்போ அந்த கட்டிங் போர்டில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு அதே மாதிரி அந்த ரோலர்லேயும் நம்ம கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு அப்படியே நம்ம ரவுண்டாக தேய்ச்சிக்குவோம். இதுக்கு மாவு தேய்க்கும் போது மொத்தமாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் மெல்லிஸாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் தான் நல்லாயிருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும். மொத்தமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த கிறிஸ்பினஸ் இருக்காது, சாஃப்டாக வந்துடும். உங்களுக்கு சிலருக்கு சாஃப்டாக இருக்கிறது பிடிக்கும். அப்படி பிடிக்கிறவங்களுக்கு நீங்கள் மொத்தமாக கொஞ்சம் போட்டுக்குங்க. இப்போ நான் ரவுண்டாக தேய்ச்சிட்டு இப்போ அதை ஒரு கத்தி வச்சு நான் என்ன பண்ணுறேன், அப்படி லைனாக போட்டுக்கிறேன். லைன்ஸ் நீங்கள் போடும்போது கேப் ரொம்ப பெரிய கேப்லாம் இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு மீடியமாக குட்டி குட்டியாக போடுங்க. பக்கத்துலேயே போடுங்க. அப்படியே நேராக வச்சு இழுத்து விடுங்க. அதே மாதிரி மற்ற சைட்லேயும் கொஞ்சம் நீளமாக உங்களுக்கு எந்த அளவுக்கு முறுக்கு பெரிய சைஸ் வேணுமோ, நீளம் லெங்த் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இந்த பக்கமும் கட் பண்ணிக்கோங்க. அதை ஒரு தட்டில் இந்த மாதிரி தனித்தனியாக கட் பண்ணதை எடுத்து வச்சுருங்க. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. ஏன்னா நம்ம எண்ணெயில் போடும்போது அதை அப்படியே எடுத்து போட முடியாது, ஒட்டிடும் மாவு. அதனால் நீங்கள் தனித்தனியாக எடுத்து வச்சிங்கன்னா தான் நீங்கள் எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்.
பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நான் பொரிக்கிறதுக்கு நான் ஒரு சட்டி வச்சுட்டு அதில் எண்ணெயை விட்டுறேன். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சதில் ஒன்று ஒன்றா எடுத்து போடுறேன். நான் மொத்தமாக அப்படியே அள்ளி போட முடியாது. அப்படி போட்டால் எல்லாம் வந்து மாவெல்லாம் ஒட்டிடும். இப்படி போட்டால் தான் நம்ம கரெக்டாக இருக்கும். அதனால் நீங்கள் இப்படி ஒன்று ஒன்றா போட்டுக்குங்க. போட போட அப்படியே மேலே எழும்பி வந்துடுது பார்த்தீங்களா. இப்போ உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு போட்டால் கரெக்டாக இருக்கும்னு தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்குங்க. ஈவினிங் டைமில் நமக்கு ஒரு பிளெயின் காஃபியோ பிளெயின் டீயோ போட்டுட்டு நம்ம இதை முறுக்கை உடைச்சி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப டார்க் ப்ரௌனாக வரணும் அப்படின்ற அளவுக்குலாம் வெயிட் பண்ணாதீங்க. ஓரளவு மீடியம் கலர் வந்த உடனே நீங்கள் அப்படியே எடுத்துருங்க. நான் எடுத்த மாவோடைய அளவு வந்து 300 கிராம் இருக்கும். சீனி வந்து 200 கிராம் அளவுக்கு நான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் சீனி வந்து உங்களுக்கு கூடவோ குறைச்சலோ அது நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு இந்த அளவுக்கு வந்தால் போதும், கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை அப்படியே எடுத்துருவோம். எடுத்துட்டு இப்போ நம்ம மற்றதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்குவோம். தீபாவளிக்கு பலகாரங்கள் செய்யும்போது இதுவும் ஒரு பலகாரமாக நீங்கள் செய்யலாம். இதுவும் நல்லா இருக்கும். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துக்குவோம். பொரிச்சு எடுத்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் இருந்த மற்ற மாவையும் அந்த மாதிரி ரோல் பண்ணி அதே மாதிரி லைன் லைனாக போட்டு இப்போ நம்ம அதையும் தான் பொரிச்சிட்ருக்கிறேன். இப்போ எல்லாத்தையுமே நம்ம அந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்குவோம். இப்போ நம்ம எல்லாமே பொரிச்சு எடுத்தாச்சு. இதுக்கப்புறமேட்டு நம்ம சீனி பாகு காய்ச்சணும். அதுக்கு நம்ம ஒரு சட்டி ஒன்று வச்சுக்குவோம். அதில் நம்ம எடுத்து வச்ச சீனியை போட்டுக்குவோம். இப்போ நம்ம அந்த எடுத்து வச்ச அந்த சீனியை எடுத்து வச்ச அந்த பாத்திரத்திலேயே ஒரு கால்வாசி தான் நான் கொஞ்சம் தண்ணி விடுறேன், கொஞ்சமாக விடுறேன். இப்போ அதுலேயே நம்ம ஒரு சிட்டிக்கை வந்து உப்பு போட்டுக்குவோம். ஏன்னா அந்த சுகர் இதுக்கு வந்து கொஞ்சம் சால்ட் போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். நல்லா கொதிக்கட்டும், தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இதுக்கு வந்து பாகுப்பதம்லாம் தேவை கிடையாது. இப்போ நீங்கள் கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு பிசு பிசுன்னு ஒரு லைட்டாக ஒரு வரும் இல்லையா, அந்த மாதிரி இருந்துச்சுனாலே போதும். உங்களுக்கு இந்த தண்ணி வச்சிருது இல்லையா, அந்த வற்றும் போதே உங்களுக்கு அந்த கரெக்டாக இருக்கும். இப்போ நான் தொட்டு பார்க்குறேன். இல்லை, இன்னும் கொஞ்சம் வந்து கொதிக்கணும். இப்போ
கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதில் நம்ம எல்லாத்தையும் பொரிச்சு வச்சு எல்லா முறுக்கையும் அப்படியே நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு கரண்டியால் எல்லா முறுக்குலேயும் அந்த சீனி பாகு படுற மாதிரி ஃபுல்லாக அதை பிரட்டி விடுங்க. அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஃபுல்லாக எல்லா பக்கமும் வர்ற மாதிரி நீங்கள் பிரட்டிக்குங்க. ஃபஸ்ட்டு போட்டோன்னே உங்களுக்கு தண்ணி மாதிரி அந்த சீனி பாகு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து அதை போட்டு நீங்கள் அப்படி கிளறிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு வந்து அது இறுகிடும். கன நேரம் விடணும்னு கூட அவசியம் கிடையாது. இப்போ ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷத்துலேயே உங்களுக்கு வந்து அது உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு அந்த பதத்துக்கு வந்துடும். பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியுதா முதல்ல இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் தெரியுதா? இன்னும் ஒரு 2 நிமிஷம் நான் போல் விட்டுக்கிறேன். ஃபுல்லாக எல்லா சீனிப்பாகும் ஃபுல்லாக இதாகிடுச்சு, இறுகிடுச்சு. இப்போ கரெக்டாக இருக்குது, கரெக்டான பதத்தில் இருக்குது. எனக்கு இப்போ செய்யும்போது எனக்கு சாப்பிடணும் போல் இருக்குது, ஆசையாக இருக்குது. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? இந்த இப்படி கிளறி விடுங்க. அவ்வளோதான், நம்மளுடைய சீனி முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே எடுத்து ஒரு தட்டில் போட்டு அப்படியே ஆற வச்சுருங்க. நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறமேட்டு நம்ம சாப்பிட்டுக்குவோம். இதை அப்படியே நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எத்தனை நாள் ஆனாலும் இந்த முறுமுறுப்பு தன்மை அப்படியே இருக்கும். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக நம்ம ஒரு முறுக்கு செஞ்சிட்டோம், சீனி முறுக்கு செஞ்சிட்டோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த தீபாவளிக்கும் மறக்காமல் செஞ்சுருங்க. உங்களுக்கு நான் போடுற ரெசிபிஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனே அமுத்திக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சீக்கிரமாக உங்களை அடுத்த ரெசிபியோட மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Spirit and Spice.